எம்ஜிஆர் இது ஒரு மந்திர சொல். பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் சொல்லித்தராத பல வாழ்வியல் தத்துவங்களை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படம் நமக்கு கொடுத்துருக்கு. அவருடைய படங்களின் காட்சிகள், வசனங்கள், பாடல் வரிகள் எல்லாமே வாழ்வியல் நெறிகளை போதிக்கிற விதமாகத்தான் இருக்கும். அதனால்தான் இன்றளவும் அவர் மறைந்து 38 ஆண்டுகள் கடந்தும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் பிற மாநிலங்களில், அதையும் தாண்டி கனடா, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ், இப்படி பல நாடுகள்லையுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடப்படும். அவருடைய நினைவு நாள்கள் அனுசரிக்கப்படும். தமிழ் திரையுலகில் ஒரு ஏக சக்கரவர்த்தியாக அவர் கோலோச்சினார். 1936 தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்து 47 தான் அவர் கதாநாயகன் வருகிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே போராடி அந்த இடத்தை அவர் பெறுகிறார். 136 படங்கள். 1977 முதலமைச்சரான உடனே அவருடைய மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்கிற அந்த திரைப்படம், அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும், கவர்னரிடம் போய் பட்டியல் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு 10 நாட்கள் ஷூட்டிங் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன்னு அந்த முதலமைச்சர் நாற்காலி 10 நாட்கள் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக காத்திருந்தது. அந்த படத்தை முடிச்சுட்டு வந்தார். அந்த 47 ராஜகுமாரியில் கதாநாயகனாக தொடங்கியவர் கடைசி வரைக்கும் உச்சம் தொட்டார். ஆண்டுக்கு 8 படங்கள், 9 படங்கள், இப்படி பல்வேறு திரைப்படங்களை, அந்த திரைப்படங்களினுடைய அந்த தலைப்புகளை பார்த்தாலே தெரியும். விவசாயி, தொழிலாளி, நான் ஆணையிட்டால், தாய்க்கு பின் தாரம், தாயை தட்ட தலையன், தாய் சொல்லை தட்டாதே, இப்படி மக்களுக்கு நெருக்கமான விஷயங்களை சொல்லுவது, தாயின் மீது பாசம் காட்டுவது, பெண்களுக்கு எந்தவித துரோகமும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்கிற காட்சிகளை அமைப்பது, இப்படி தமிழ் திரையுலகில் இன்றும் கூட அவருடைய இந்த இளைய தலைமுறையினர் கூட இன்றும் ஒரு 4 வயது பாப்பா, கடந்த வாரம் நான் போயிருந்தேன், தனன்யான் ஒரு 4 வயது பாப்பா, தலைவர் திரைப்படம் போட்ட உடனே அந்த ஹம்மிங் வந்த உடனே இந்த பாட்டு அப்படிங்குது, அந்த காட்சி வந்த உடனே தாத்தா தாத்தா திரு வேட்டைக்காரன், அவர் ஒரு LIC அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவருடைய பேத்தி, ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் எல்லா நேரமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பாடல்களோடு அந்த குழந்தை ஆடி பாடும். 2 வயது குழந்தை ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த அட்டைப்படத்தை காத்த உடனே எம்ஜிஆர் தாத்தான்னு முத்தம் கொடுக்குது. இப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இளம் தலைமுறையினரும் ஈர்க்கக்கூடியவராக புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார், இன்னும் மக்கள் மனதில் இருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை.